10வது பக்கம் வந்து 6வது பக்கம். 6வது பக்கத்துல 10வது வினா. சரி, 10வது வினா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 28 ரூபாவை கொடுத்து ஒரு மாம்பழத்தையும் 2 கொய்யாப்பழத்தையும் வாங்கினேன். மாம்பழம் ஒன்றின் விலை கொய்யாப்பழம் ஒன்றின் விலையிலும் பார்க்க 10 ரூபாய் அதிகமாகும். கொய்யாப்பழம் ஒன்றின் விலை யாது என்று கேட்டிருக்குது. சரியா? இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்ன யாருக்கு சொல்லலாம்? இது வேற கேள்வியா? இது அந்த கேள்வி இல்ல, இது வேற கேள்வி. யாருக்கு சொல்லுவீங்க? சரியா? ஹாதி மைக் ஆஃப் பண்ணுங்க. யாரு சொல்லுவீங்க ஒரு மாம்பழத்தையும் ஒரு கொய்யாப்பழத்தையும் நான் 28 ரூபாய்க்கு வாங்குறேன்? சரியா? ஒரு மாம்பழத்தையும் ஒரு கொய்யாப்பழத்தையும் நான் 28 ரூபாய்க்கு வாங்குறேன். மாம்பழத்திர விலை கொய்யாப்பழத்திர விலையை விட 10 ரூபாய் கூட. அப்ப மாம்பழத்துக்கும் கொய்யாப்பழத்துக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? யாரு சொல்லுவீங்க? மாம்பழத்தை விட கொய்யாப்பழம் 10 ரூபா விலை கூட. எனின் மாம்பழத்துக்கும் கொய்யாப்பழத்துக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? விலைக்கு வித்தியாசம் யாருக்கு தெரியும்? 8 ரூபா சார். 10 ரூபா. வெரி குட். அப்ப மாம்பழத்துல இருந்து ஒரு கொய்யாப்பழத்தை கழிச்சா 10 ரூபா வரும். வருந்தானி 10 ரூபா வரும். அப்ப மாம்பழத்திர விலை கொய்யாப்பழத்திர விலை காணலாமா இல்லாதா? யாரு காண தெரியும்? கொய்யாப்பழத்திர விலை எவ்வளவு? அது கேள்வி வேற, இது கேள்வி வேற. இது நான் ஒவ்வொன்று எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்துட்டு 2 இருக்குது, கொய்யாப்பழம் 2 இருக்குது. அந்த கேள்வியை இருக்கட்டும், இதுக்கு பாப்ப. ஒரு மாம்பழத்தையும் கொய்யாப்பழத்தையும் கூட்டினா 28. மாம்பழத்துல இருந்து கொய்யாப்பழத்தை கழிச்சா 10. அப்ப என்ன வரும்? 28ல இருந்து 10 கழிச்சோம்னு சொன்னா சார் 28 10 கழிச்சு வார விரையில 2ஆல பிரிக்கணும் சார். வெரி குட். 18 18 2ஆல பிரிச்சா 9 9. ரைட். கழிச்ச இந்த 10 வந்து இதோட கூட்டினோம்னா 19 9. அப்படித்தானே? 19 9. 19 என்ன வரும்? மாம்பழத்துக்கு சார். மாம்பழத்துக்கு சார். 19 வந்து மாம்பழம். அப்ப இது 19, இது 9, 2 சேர்ந்தா 28. சரி, இது ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி சொன்னது. சரியா? இப்ப அந்த கணக்குல சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னு சொன்னா, ஒரு மாம்பழமும் 2 கொய்யாப்பழத்தையும் கூட்டினா 28. சரியா? அந்த கணக்கை பாருங்க. ஒரு மாம்பழத்தையும் 2 கொய்யாப்பழத்தையும் கூட்டினா 28. ஒரு மாம்பழத்துல இருந்து, சரியா, ஒரு மாம்பழத்துல இருந்து ஒரு கொய்யாப்பழத்தை கழிச்சா 10. சரி, இதுல செய்முறை வேற. ஆனா என்ன சொல்றேன்டா, சரியா, இந்த அரைக்கிற கேள்வி நல்லா மார்க் படிச்சு கொள்ளுங்க. இந்த அரைக்கிற கேள்வி, இந்த அரைக்கிற கேள்வி ரெண்டும் வந்து நீங்க விடையை வச்சுதான் செய்யணும். ஆனா இங்க வந்துட்டு விடை தர இல்லை. சரியா? விடையை வச்சா லேசா குயிக்கா செய்யலாம். ஆனா இங்க வந்து விடை தர இல்லை. சரியா? போன முறை ஒரு கதையொன்று அடிபட்டது. எப்படின்னு சொன்னா, ஸ்காலர்ஷிப்ல வந்து எக்ஸாம் போன முறை 2024ஆம் ஆண்டு எழுதின அக்களுக்கு இடையில ஒரு கதையொன்று அடிபட்டுச்சு. எப்படி என்றா 30 கேள்வி விடையை வச்சு, அதாவது 3 விடை தார மாதிரியும் 10 கேள்வி விடை இல்லாம செய்யற மாதிரியும்
வருமாம் எக்ஸாம் சொல்லி போட்டு ஒரு சார் ஒரு ஆள் இன்ஃபார்ம் பண்ணியாமன்னு சொல்லி கடைசி டைம்ல இப்படி ஒரு கதை அடிபட்டுச்சு. சரியா? அது நடக்கல. ஆனா சம்டைம் நடத்தினா இது இந்த எக்ஸாம் வந்து பெரிய பாட்டியலுக்கு தான் எக்ஸாம் அப்படி நடக்கிறது. சரியா? 30 கேள்விகளை அதாவது கிளரிக்கல் எக்ஸாம் எழுத போறாங்க, அதாவது அரசு வேலை வாய்ப்புகளுக்கு போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இப்படியான எக்ஸாம் நடக்கும். எப்படி என்று சொன்னா 30 கேள்விக்கு வந்து விட தந்திருப்பாங்க, 4 விட தந்திருப்பாங்க. கீழே 10 கேள்விக்கு வந்து நமக்கு விட தெரியா நம்ம கண்டுபிடிச்சு போடணும், அப்படி தந்துருவாங்க. அந்த சிஸ்டம் கிரேட் 5க்கும் வரப்போதாமன்னு சொல்லி போட்டு கதையின் அடிபட்டது. அப்ப அடிபட்டிருந்தா சம்டைம் வந்திருந்தா விடையை வச்சு செய்யற கணக்குகள் வேற, விடையை வச்சு செய்யாது. இது விடையை வச்சும் செய்யலாம், விடை இல்லாமலும் செய்யலாம். சரியா? அப்ப நான் என்ன சொல்லித்தாரேன்னு சொன்னா, இப்ப இது வந்துட்டு விடையை வச்சு தான் அநேகமா குயிக்கா அடுக்கிறேன்னு சொன்னா இந்த கேள்விக்கெல்லாம் விடையை வச்சு தான் அடுக்கணும். அது எப்படி சொன்ன, உதாரணத்துக்கு பண்ணை விலங்கு கேள்வி வருதுதானே, கால்கள், அந்த கேள்விக்கெல்லாம் தந்த விடையை வச்சு எடுக்கிற குயிக்கா அடுக்கலாம். சரியா? காசி கணக்கு, காசியில வர நாணயங்கள், குத்திகள், அந்த கணக்குகள் வாரத்துக்கெல்லாம் விடையை வச்சு குயிக்கா அடுக்கலாம். இந்த இதுலையும் வந்து விடையை வச்சு லேசா அடுக்கலாம். சரியா? இதுல விட தர இல்ல, விட தராது. நம்ம இப்ப விட தரலன்னு சொல்லி இந்த கேள்வியை விட்டுப்பட்டு போக இயலாது. விட தராட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, இங்க பாத்தீங்க சொன்னா இதுல வந்து ஒரு மாம்பழத்தை விட, சரியா, ஒரு மாம்பழத்தை விட ஒரு கொய்யாப்பழத்துல விலை வந்து 10 ரூபாய் குறையவாம். மாம்பழத்தை விட ஒரு கொய்யாப்பழத்துல விலை வந்து 10 ரூபாய் குறைய. சரியா? அப்ப உதாரணத்துக்கு நாம எடுத்தோம்டா 25 ரூபாய் மாம்பழம் என்று சொன்னா, 25 ரூபாய் மாம்பழம் என்றா 10 ரூபாய் குறையண்டா இது 15 ரூபாய் தானே கொய்யாப்பழம். உதாரணத்துக்கு 15 ரூபாய் தானே. இப்ப பாருங்க, சரியா, கவனிச்சு கொள்ளுங்க. விடை எப்படி எடுக்க போறோம் நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த கொய்யா பழத்தையும் இந்த 10 ரூபாவையும் கூட்டினா 25 ரூபாய். இந்த மாம்பழத்திர விலை வருமா வராதா? வரும் சார். வரும். இந்த 10 ரூபாவையும், சரி, இந்த 10 ரூபாவையும் இந்த கொய்யா பழத்திர விலையும் கூட்டினா 25 ரூபாய் வரும் தானே. நாம இப்ப வந்து இதுக்கு 25 ரூபாய் போட்டு பார்த்து தான் எடுத்தேன். இப்ப நான் இதை அழிக்கிறேன். சரியா? இப்ப அழிக்கிறேன். இப்ப கொய்யாப்பழத்திர விலையையும் அந்த 10 ரூபாவையும் கூட்டினா மாம்பழத்திர விலை வரும். ஓமா இல்லையா? வரும். இந்த கொய்யாப்பழத்திர விலையையும் இந்த 10 ரூபாவையும் கூட்டினா மாம்பழத்திர விலை வரும். அப்ப சரியா, இங்க கவனிங்க. இந்த மாம்பழத்துக்கு பதிலா, சரியா, இந்த மாம்பழத்துக்கு பதிலா கொய்யாப்பழத்தையும் 10 ரூபாவையும் போடுறேன். சரியா? எங்க இந்த கீழே போடுறேன். ஒரு கொய்யாப்பழத்தையும் அதோட 10 ரூபாவையும் நான் போடுறேன். சரியா? இப்ப 3 கொய்யாப்பழமும் 10 ரூபாவும் 28 ரூபா. ஆருக்கு படுதுன்னு பார்ப்போம். 3 கொய்யாப்பழமும் இந்த 10 ரூபாயும் சேர்ந்து 28 ரூபா. அப்ப இந்த 10 ரூபாயை இங்கால இருந்து கழிச்சுட்டு அங்கால இருந்து கழிச்சிடுவோம். அப்ப கழிச்சோம்னு சொன்னா 3 கொய்யாப்பழமும், சரியா, 18 ரூபா. சரியா பிள்ளையா? சரி. சரி. அப்ப ஒரு கொய்யாப்பழம் எவ்வளவு? 6 ரூபா. விளங்காதாக்க கைவித்துங்க. விளங்காதாக்கள். ஓகே, திருப்பி சொல்றேன்னா, இப்ப சரியா, இது மாம்பழம் இருக்குதானே. அவங்க சொல்றாங்க மாம்பழத்திர விலை கொய்யாப்பழத்திர விலையை விட 10 ரூபா கூட. அப்ப சரியா, மாம்பழத்துல இருந்து கொய்யாப்பழத்தை கழிச்சா 10 ரூபா வரும் தானே. மாம்பழத்துல இருந்து 10 கொய்யாப்பழத்தை கழிச்சா 10 ரூபா வரும். சரியா? உதாரணத்துக்கு நாம இந்த மாம்பழத்தை ஒரு 50 ரூபா எடுத்தா இது 40 ரூபா போனா தான் இந்த 10 ரூபாண்டு வரும். 40 ரூபா போட்டா தான் 10 ரூபாண்டு வரும். சரியா? அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா,
இந்த அரைக்கிற 2 பேரையும் கூட்டினா யாரு அந்த 10 ரூபாவையும் கொய்யாப்பழத்தையும் கூட்டினா மாம்பழத்துல விலை வரும். இப்ப நீங்க சும்மா உதாரணம் சொல்லுங்க. சரியா? மாம்பழத்துல இருந்து கொய்யாப்பழத்தை கழிச்சா 100 ரூபா, சாரி 10 ரூபா. மாம்பழத்துல இருந்து கொய்யாப்பழத்தை கழிச்சா சரியா 10 ரூபா. இப்ப மாம்பழத்துல விலை 100 ரூபாண்டு வைங்க. அப்ப கொய்யாப்பழத்துல விலை எவ்வளவு? மாம்பழத்துல விலை 100 ரூபாண்டா கொய்யாப்பழம் எவ்வளவு? ரூபாய் சார். 90 ரூபாய் சார். 90 ரூபாய் சார். 90 ரூபாய் தானே? 90 ரூபாய். அப்ப இந்த 10 ரூபாயும் கொய்யாப்பழத்தில விலையையும் கூட்டினா மாம்பழத்துல விலை வருமா வராதா? வரும். வரும் சார். வரும். இந்த கொய்யாப்பழத்தில விலையையும் இந்த 10 ரூபாயையும் கூட்டினா மாம்பழத்துல வரும். அதைத்தான் அந்த போடுறேன். சரியா? இந்த 10 ரூபாயையும் இந்த கொய்யாப்பழத்தில விலையையும் கூட்டினா இந்த மாம்பழத்துக்கு விலை வரும். சரியா? அப்ப மாம்பழத்துக்கு விலை வருதுன்னு சொன்னா இப்ப ஏற்கனவே ஆக மேல சொல்றாங்க பாருங்க, 28 ரூபாய்க்கு ஒரு மாம்பழமும் 2 கொய்யாப்பழமும் வாங்கலாமா? பந்திய பாருங்க, 28 ரூபாவுக்கு ஒரு மாம்பழமும் 2 கொய்யாப்பழமும் வாங்கலாமா? இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா, சரி இந்த மாம்பழத்துக்கு பதிலா இந்த அரைக்கிற மாம்பழத்துக்கு பதிலா இவ்வளவு இந்த அரைக்கிறதானே இதை போட போறேன். எப்படி? இந்த மாம்பழத்தை எடுத்து போட்டு 10 ரூபாவையும் ஒரு கொய்யாப்பழத்தையும் எழுதுறேன். அப்ப 1 2 3 கொய்யாப்பழமும் 10 ரூபாயும் 28 ரூபா. சரியா? 3 கொய்யாப்பழமும் இந்த 1 2 3 கொய்யாப்பழமும் இந்த 10 ரூபாயும் சேர்ந்தா 28 ரூபா. சரியா? அப்ப இந்த 3 கொய்யாப்பழமும் எவ்வளவு? 3 கொய்யாப்பழமும் எவ்வளவு? 18 ரூபா. 18 ரூபா. வெரி குட். 1 2 3 கொய்யாப்பழமும் 18 ரூபா. 28 ரூபாண்டு யாருன்னு சொல்றீங்களா? இல்ல, 10 ரூபாயை கூட்டி தான் 28 ரூபா. அப்ப அந்த 10 ரூபாயை கழிச்சுட்டோம்னா 18 ரூபா தானே? 10 ரூபாய் கழிச்சுட்டோம்னா 18 ரூபா. இப்ப 3 வந்து 18 ரூபாய்டா 18 நம்ம 3ஆல பிரிச்சோம்னா 6 3 18. அப்ப 1 வந்து ஒரு பழம் 6 ரூபா, ஒரு கொய்யாப்பழம் 6 ரூபா. சரி, இப்ப பாருங்க. சரியா? இப்ப கொய்யாப்பழம் வந்து எவ்வளவு? 6 ரூபாய். இதை நீங்க எழுதிடுங்க. இப்ப ஒரு மாம்பழமும் 2 கொய்யாப்பழமும் 28. அப்ப ஒரு கொய்யாப்பழம் 6 ரூபாய் 6 ரூபாய் என்று சொன்னா மாம்பழம் எவ்வளவு? யாருக்கு தெரியும் மாம்பழம்? ஒரு கொய்யாப்பழம் 6 ரூபா. இது 3 சேர்ந்து 28 ரூபா. 16 ரூபா. வெரி குட். இது 6, இது 6. 6 6 12. 12ஓட 16 கூட்டினா தான் 28 வரும். சரியா? அப்ப மாம்பழம் எவ்வளவுன்னு சொன்னா 16 ரூபா. விளங்காட்டி கவலைப்பட தேவையில்ல. சரியா? இந்த வினா வந்து நமக்கு கீழே விட தந்திருப்பாங்க. அந்த விடையை வச்சு நம்ம செய்யலாம். சில பேர் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, விட தராதனால இவருக்கு படிப்பிக்க தெரியா, விளங்கப்படுத்த தெரியான்னு சொல்லுவாங்க. அதாலதான் விளங்கப்படுத்தி விடுறேன். இப்படித்தான் இது செய்யறேன்னு சொல்லி போட்டு. சரியா? விளங்கலைன்னு சொன்னா திருப்பி ஒரு தரம் ரெக்கார்டிங்க தரக்குள்ள ரெக்கார்டிங்க போட்டு திருப்பி கேளுங்க. இன்றைக்கு இந்த பாடத்தை முடிக்க மட்டும் பார்க்க. எழுதினாக்கள் கையெழுத்தலாம். விட எடுத்தாக்கள் விளங்கி நாக்கள் கையெழுத்துங்க. அப்போ
ரைட் ஓகே ரிஃபா உலங்கிட்டா முக்கியமான பாட்டி எழுற முகத்தை காணல மனவர்த்தமாக மீதிக்கு என்ன செய்கிற ஆனால் கிளாஸை விட்டு விட்டு எடுத்தாலும் டைம் வந்துட்டு இது இல்லாமல் இருக்கும் ஏன்னாண்டா அன்றைக்கு வந்துட்டு எங்களுக்கு இங்கே அலசைட் மழை இல்லை இங்கே அலசைட் மழை பெய்கிற டைமு நாளைக்கு மழை பெய்யும்னு சொன்னால் கிளாஸ் நடத்திடலாம் இப்போ கிளாஸ் இப்போ மழை இனி மழை சிச்சுவேஷன் மழை சீசன் மழைன்னு சொல்லி போட்டு கிளாஸ் விட்டாலும் மற்ற இடத்த கிளாஸ் நடக்கும் ஒரு அப்படியே போயிடும் சரியா கடும் மழையண்டா மட்டும் கிளாஸுக்கு வராமல் இருக்கலாம் லேசா மழை தூருதுன்றதுக்காக வேண்டி கிளாஸை மிஸ் பண்ண வேணாம் சரியா கடுமையாக ஊரமாக மழை பெஞ்சு அதை ஒன்றும் சிச்சுவேஷன் செய்யல ஆனால் இனி வந்துட்டு மழை என்றாலும் கிளாஸ் நடத்தத்தான் வேணும் முக்கியமான முகங்களை காண இல்லை அதில் விட்டு போட்டு புது சப்ஜெக்ட்டுக்கு போக மாட்டேன் இன்றைக்கு இது பழைய சப்ஜெக்ட் தான் படிப்பிப்பேன் இந்த இன்றைக்கு அவ்வளோ ஃபுல்லாக முடிச்சுட்டு விடுவேன் புது சப்ஜெக்ட் படிப்பிக்க வேண்டியிருந்தேன் சரியா ரைட் ஓகே ரைட் அடுத்த கேள்வி இதுல விட ஓகே இதுல கேள்வி கேட்ட கேள்வி என்ன கொய்யாப்பழத்துல விலை கேட்டிருக்குது கொய்யாப்பழம் வந்துட்டு சரியா 6 ரூபாய் அண்டு வரும் சரி அடுத்தது வந்து மாதோடை ஆப்பிள் 3 பழங்களிலும் ஒவ்வொன்றை விலைக்கு வாங்குவதற்கு 120 ரூபாய் தேவை 3ஐயும் மாவையும் சரியா தோடையையும் மாம்பழமும் தோடையையும் ஆப்பிளையும் 3ஐயும் வாங்குறதுக்கு 120 ரூபாய் தேவையாம் மாம்பழத்திர விலையிலும் பார்க்க தோடம்பழத்திர விலை 10 ரூபா குறையும் ஆப்பிள் பழத்திர விலை 10 ரூபா கூட ஏனின் மாம்பழத்திர விலையாது என்ன சொல்லிக்கிறாங்க யாருக்கு காண எழுது யாருக்கு காணலாம் பாருங்க ஒரு மாம்பழத்தையும் தோடம்பழத்திரையும் ஆப்பிள் பழத்திரையும் கூட்டினா 120 ரூபாய் 3ஐயும் கூட்டினா 120 ரூபாய் ஒரு மாம்பழம் தோடம்பழத்திர விலையை விட 10 ரூபா எப்படி ஒரு மாம்பழத்தின் விலை ஒரு மாம்பழத்தின் விலையிலும் பார்க்க தோடம்பழத்திர விலை குறைய சரியா அப்ப மாம்பழம் தான் கூட அப்படித்தானே மாம்பழம் தான் கூட ஒரு மாம்பழத்தின் விலையிலும் பார்க்க தோடம்பழத்திர விலை குறைய அடுத்தது ஆப்பிள் பழத்தின் விலை 10 ரூபா கூட சரியா மாம்பழத்தை விட 10 ரூபாய் இவர் குறையாம் இவரு 10 ரூபா கூடையாம் சரி அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா நாம சரியா அந்த 120 ரூபாய சரியா 3ஆ பிரிப்போம் அதுக்கு பிறகு பார்ப்போம் 3ஆ பிரிச்சோம்டா ஒன்று 40 ரூபாய் இது 40 இது 40 இது 40 சரியா இப்ப பாருங்க இது 40 இது 40 இது 40 இந்த மாம்பழத்திர விலையை விட இது 10 ரூபா குறையும் அப்ப இது 30 ரூபாய் சரியா இந்த மாம்பழத்தை விட இது 10 ரூபா கூட அப்ப இது எவ்வளவு 50 ரூபா 50 ரூபா 3ஐயும் கூட்டா 120 ரூபா வருமா ஓ சார் வருது இப்ப விளங்கிட்டா எப்படின்ட்டு ஓ சார் ரைட் அப்ப கேட்ட கேள்வி என்ன மாம்பழத்திர விலை சார் எதை கேட்டிக்குது மாம்பழத்துல கேட்டிக்குது அப்ப மாம்பழம் எவ்வளவு மாம்பழத்திர விலை 40 ரூபா சார் மாம்பழம் 40 ரூபா சரியா 12வது செய்துட்டமா இல்லையா செய்துட்டோம் 12வதுக்கு ஆன்சர்
10 ரூபாய். ஹாதி 10 ரூபாய். 12வது ஆன்சர் என்ன? 10 ரூபாய். 10 ரூபா. ரைட். எப்படி 10 ரூபா? மன்ஹா ஓம் சார். ஏரியா மழை இல்லையா? இல்ல சார். இல்ல. சரி, 12வது செஞ்சிட்டீங்களா? செய்யல சார். சார் இப்போ என்ன விட வரும்? 10 ரூபாய் சார். டிக்கெட் நோடி 10 ரூபாய் சார். 10 ரூபா. எப்படின்னு பாப்போம். நான் அன்னைக்கு எனக்கு சொல்லி தந்தேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? நான் சொல்லி தந்த மாதிரி சொல்லணும். 47 43 கூட்டி விட்டு 92. யாரு சொல்லிங்கன்னு பாப்போம். சொல்லுங்க தனிஷா. ஆ சார் 12 கேள்வியா? வேற யாரு சொல்லுவீங்க? சார் சொல்லுங்க மஹேஷ். 47 ரூபாயும் 43 ரூபாயும் கூட்டினா 90 ரூபாய் வரும். சரி, அது சரி, ஓகே, நீங்க சொல்ற சரி. சரியா? நான் ஒன்று சொல்லி தந்தேன் லேஸ், அதை விட சரியான வடி எடுக்கிறதுக்கு சொல்லி தந்தேன். ஒண்ட போட சொன்னேன். என்ன போட சொன்னேன்? ஒண்ட போட சொன்னேன். கொடுத்ததுக்கு முட்டையை போட சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ரைட், ஓகே. 100 ரூபாவுக்கு வட்டம் போடணும். வட்டம் போட்டா நாம சரியா செய்வோம். இந்த அடிக்கிறதுக்கு முட்டையை போட சொன்னேன். கொடுத்தது 100 ரூபா கொடுத்திருக்காரு. இப்ப ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா 47 43 உடனே என்ன செய்யறாரு? 47 43 கூட்டினாரு. சரியா? 2 வேலை செய்ய மாட்டார். எல்லாரும் தான் பெரும்பாலானாக்கள் 2 வேலை செய்ய மாட்டார். இது 2ஐயும் கூட்டினா 0 அங்கால 9. ரைட். டக்குன்னு எடுத்து கொண்டு போய் இங்க எடுத்த 90 போடக்குள்ள இந்த முட்டை நம்மள கண்ணுக்கு விளங்கணும். அப்ப ஏன் நான் முட்டை போட்டேன்? இப்ப 100 ரூபா கொடுத்தேன். அப்ப சரி. அப்ப என்ன செய்யணும்? 100 ரூபாவுல இருந்து 90 ரூபாய் கழிச்சு போட்டுத்தான் இப்ப விடைய எடுக்கணும். இப்ப விடைய எடுத்து 10 ரூபாய் அண்டிருக்கணும். எழுதணும். ஓகேயா? சரி, அடுத்தது 13வது. நிர்மலனிடம் இருந்த பணம் 28. கஜன் கமல் ஆகிய இருவரிடமும் இருந்த பணம் நிர்மலனிடம் இருந்த பணத்தின் 2 மடங்கிலும் 12 கூடினது. சுதனிடம் இருந்த பணம் அதாவது 2 பிரிச்சு உண்டு. அரை பங்கு நிமலிடம் இருந்தது. எனின் 4 பேரிடமும் இருந்த மொத்த பணம் என்ன? சரியா? கொஞ்சம் குழப்பம்தான், ஆனா லேசி வாசிச்சவண்ட வடிவா விட எடுக்கலாம். ஒவ்வொண்ட நம்ம வாசிக்கணும். சரியா? நம்ம எப்படி வாசிக்கணும்னு சொன்னா ஒவ்வொண்ட உடைச்சி வாசிக்கணும். ஒத்தடி அப்படியே வாசிச்சுட்டு போன மாட்டோம், விட எடுக்க மாட்டோம். அப்ப எப்படி உடைச்சி வாசிக்கிற என்று சொன்னா, நிர்மலனிடம் இருந்த பணம் 28. அப்ப என்ன செய்வா? பார்த்துக்கொள்ளுங்க. நிர்மல். அடுத்தது இன்னொன்று சொல்லித்தாரேன். சரியா? அதாவது உதாரணத்துக்கு மாலதியை விட நிர்மலா வயசு கூட, நிர்மலா விட சாந்தி வயசு கூட, அவளை விட இப்படியும் சரிப்பட்டு வந்தா அந்த வசனத்துல யார் பேர் இருக்கோ அவ்வளவுத்தையும் நம்ம எழுதணும். சரியா? ஏற்கனவே சொல்லித்தான் நான் இருந்தீங்க.
ஓம் சொல்லுங்க மிஸ்கா. நான் கூப்பிடல சார். ஒரு ஆள் கூப்பிட்டது. இப்ப 6 பேர் இருந்தா 6 பேர் பேரையும் எழுதணும். 3 பேர் இருந்தா 3 பேர் பேரையும் எழுதணும். இதுல 4 பேர் இருக்குது. அப்ப 4 பேர் பேரையும் எழுதுவோம். ஒன்று நிர்மல், அடுத்தது கஜன், அடுத்தது வேற யாரு? கஜன், இந்த ஒன்று இருக்குது கஜன், இந்த ஒன்று கமல், அடுத்தது சுதன். சரியா? கஜன், கமல், சுதன். 4 பேர் பேரும் இருக்கு. சரியா? இப்ப என்ன சொல்றாங்க? நிர்மலனிடம் இருந்த பணம் 28. அத அந்த உடைச்சி செஞ்ச அவலவத்தையும் 28. ஒரு தரம் வாசிக்கு நமக்கு விளங்கல்லேன்னு சொன்னா 2வது தரம் வாசிக்கணும். அது எப்படி வாசிக்கணும்னா விட்டு விட்டு வாசிக்கணும். அந்த சொல்ற வசனம் வரைக்கும் நமக்கு விளங்குற அந்த வசனம் வரைக்கும் வாசிக்கணும். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கணும் விளங்கல, 2வது தரம் வாசிக்கணும். அப்ப அது வாசிச்சத்துல 4 பேர் பேர் வந்துச்சு, 4 பேர் பேரையும் எழுதினேன். எழுதினத்துக்கு பிறகு திருப்பி என்ன செய்யறேன்னு சொன்னா நிர்மலட்ட இருந்த பணம் 28 ரூபா. அடுத்தது கஜன் கமல் ஆகிய 2 பேர்ட்டையும் இருந்தது சொல்றாங்க பாருங்க. கஜன் கமல் ஆகிய 2 பேரிடமும் இருந்தது எவ்வளவாம்? யார் சொல்லுவீங்க? கஜன் கமல் ஆகிய 2 பேரிடமும் இருந்த பணம் நிர்மலனிடம் இருந்த பணத்தின் 2 மடங்கிலும் 12 கூடியது. அப்ப பாருங்க, நிர்மலனிடம் இருந்த பணத்தில 2 மடங்கிலும் 12 கூடியாம். யார்கிட்ட? இவங்க 2 பேர்கிட்டையும் இருந்த காசி ஒவ்வொரு ஆக்கட்டையும் அவ்வளவு சொல்லல. இவங்க 2 பேர்கிட்டையும் இருந்த காசி நிர்மல்கிட்ட இருந்ததை விட 2 மடங்கோட 12. அப்ப இத 2 மடங்குண்டா 28 28 தான் 2 மடங்கு. சரியா? அதாவது 2ஆல பெருக்கிறது. 28 2ஆல பெருக்கினாலும் சரிதான், அல்லது 28 28 2 கூட்டி எடுத்தாலும் சரிதான். 2ஐயும் பெருக்கினோம்னா 8 2 16, 1 மிச்சம் 2 4 1 5. இதோட 2 மடங்கு தான் 56. இதோட 12 கூட. அப்ப 12 நம்ம கூட்டினோம்னா 8 6. சரியா? அப்ப எவ்வளவுன்னு சொன்னா 2 பேர்ட்டையும் இருந்த காசானது நிர்மலன்டம் இருந்த பணத்தின் 2 மடங்கோட 12 கூட. 2 மடங்கு தான் 56. அதோட 12 கூட்டினா 68ங்கிறது இவங்க 2 பேர்ட்டையும் இருந்த காசு. விளங்குதா? ரைட். அடுத்தது என்ன சொல்றாங்க? சுதனிடம் இருந்த பணத்தின் அரைவாசி நிர்மலனிடம் இருந்தது. சரியா? சுதனிடம் இருந்த காசிர அரைவாசி தான் இவர்கிட்ட இருந்த காசிர அரைவாசி தான் இவர்கிட்ட இருக்கு. யார்கிட்ட? நிர்மல்கிட்ட இருக்குது. இவர்கிட்ட இருந்த காசிர அரைவாசி தான் இவர்கிட்ட. அப்ப இவர்கிட்ட முழுவாசி தான் நீ, முழுவாசி தான் நீ. முழுவாசின்னு சொன்னா இது அரைவாசா. சரியா? அப்ப இத பாருங்க, அரைவாசண்டா 1 2 பிரிச்சா இது அரைவாசி தான் இந்த 28. அப்ப முழுவாசி எத்தனை? எத்தனை? 56 சார். 56. அப்ப முழுவாசி 56. முழுவாசி 56. ஓகே. இப்ப என்ன கேட்டிக்குது கேள்வி? கேள்வி என்ன கேட்டிக்குது? 4 பேர் டைம் இருக்கிறது. அப்ப 4 பேர் டைம் இந்த என்ன செய்யணும்? கழிக்கணுமா கூட்டணுமா? கூட்டணும் சார். கூட்டணும். என்னென்னத்தை கூட்டணும்? 28 68 56 கூட்டினோம்னா 8 மட்டும் 16, 16 மாறும் 22,
22க்கு 2 போட்டு 2 மீதி 2 4 4 மாறும் 10 10 மஞ்சும் 15 152 ரூபா. இந்த நான் எழுதினத்தை அப்படியே எழுதிடுங்க. விட 152 ரூபா. இந்த சைட்டா இந்த செய்முறை எழுதிக் கொள்ளுங்க. எங்கட ஏரியாவில் நிலவு இருக்கு. பாதி அரைவாசியில் இருக்கு நிலவு. சார் இங்க காத்தடிக்குது நல்லா. சார் இங்க கடும் மழை சார். ரைட் 14 பாப்பமா போய் களி எடுங்க. மீனா எழுதிட்டீங்களா? எது சார்? எழுதிட்டீங்களா? சரி அது சரி. இப்ப என்ன எல்லாரும் இந்த நாள் வச்ச எக்ஸாம்ல 24 25 26ல நின்ற படிக்காத கேள்வியா அந்த சொல்லுங்க, படிக்காத கேள்வியா வந்த லேசா கஷ்டமா? லேசா கஷ்டமா? ஓரளவுக்கு ஈஸி சார். ஓரளவு ஈஸி. கஷ்டம் சார். சரி, 9 ரெக்கார்ட் மார்க்ஸ் என்ன? சார் டைமிக்கல்ல சார் செய்யல. ஏன் செய்யல? டைம் கிடைக்கல சார். சரி, கட்டாயம் எக்ஸாம் போடுறது செய்யுங்க. அந்த எக்ஸாமை திருப்பி திருப்பி எங்களோட ஸ்கூல்லையும் வைப்பாங்க. சரியா? ஸ்கூல்ல பெரும்பாலும் நான் வைக்கிற எக்ஸாமு அங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்க திருப்பி வைப்பாங்க. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். விடையில இப்ப விடையை ஞாபகம் பாடமாக்குறேன், செய்யற முறைகளை ஞாபகம் வச்சுக்கொள்றேன். செய்யற முறைகளை எப்படி ஞாபகம் வச்சுக்க நான் வீடியோ தாரேன். அந்த வீடியோ நீங்க இப்படித்தான் விட வரும் என்று ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அப்ப கேள்விகள் திருப்பி திருப்பி அதே மாதிரி வரும். சரியா? ரைட். இதுல நாம மார்க்ஸ் கூட எடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடும்டா ஐக்கியூல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவோம். இதுல மார்க்ஸ் குறை எடுக்குதேன்னு சொல்லி போட்டு நீங்க உத்தரம் குறை எடுக்கல, எல்லாரும் கூடத்தான், எல்லாரும் சேம் எவரேஜ் லெவல். ஆக மண்டி உத்தரம் இல்லை, ஆக குறைஞ்சாக்கள் உத்தரம் இல்லை. சரியா? அது இதே லெவலுக்கு வந்தீங்களா இன்ஷால்லா நீங்க வந்து ஒரு 30 என்ற லெவல்ல நிப்பீங்க. கடைசியில 30 என்ற லெவல்ல நிப்பீங்க. சரி, ஆனா அது காணா, இன்னும் முயற்சி செய்யணும். இன்னும் முயற்சி செஞ்சீங்கன்னா 34 லெவல்ல நிப்பீங்க ஃபைனல்ல. அப்ப இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு 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 எடுத்தோம்னு சொன்னா, முயற்சி செஞ்சோம்னு சொன்னா அடுத்து நமக்கு இனி வார எக்ஸாம்களுக்கு நமக்கு லேசா வரும். நமக்கு விருப்பம் வச்சு செய்வோம். கேள்வி வரட்டும் விருப்பம் விரும்பி விரும்பி செய்வோம். விரும்பி விரும்பி செஞ்சோம்னு சொன்னா நம்ம மார்க்ஸ் கூட எடுப்போம். 14வது நிலாவிடம் 1675 சீதாவிடம் 1230 உள்ளது. சீதாவிடம் உள்ள பணம் நிலாவிடம் உள்ள பணமும் உள்ள பணத்துக்கு சமமாவதற்கு இன்னும் எவ்வளவு பணம் தேவை? இதுக்கு ஆன்சர் காட்டுங்க. அப்ப என்ன விட வரும்? எக்ஸ்கியூஸ் மீ சார். எவ்வளவு? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனையா இருக்கு சார், விட்டு விட்டு வருது. வெற்றி வருதா? எங்கட கவரேஜ் ஓகே. உங்களோட இப்ப போன்ல அப்படி வரைக்கும் போல. அப்ப நான் மைக் ஆஃப் பண்றேன், கிளியரா இருக்கான்னு பாருங்க. இப்ப நான் பேசுற
ஹனிஸ் நிதின் சார் வருது இப்ப நான் சார். இப்ப நல்லா இருக்கா நான் பேசுறது? இல்ல நல்லா அப்படித்தான் இருக்கு சார். அப்படித்தானே இருக்குதா? இல்ல சார் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சரி கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை ஆயிக்க இப்ப மழை டைம் தானே. சரி 14வது கேள்வி. 14வது கேள்வியை பாத்தீங்கன்னா, நிலாவிடம் உள்ள பணம் 1675 ரூபாய், சீதாவிடம் 1230 ரூபாய். சீதாவிடம் உள்ள பணம் நிலாவிடம் உள்ள பணத்துக்கு சமனாகிறதுக்கு எவ்வளவு வேணும்? சீத்தாட பணம் நிபட வாரத்துக்கு இவகிட்ட 1675 ரூபாய் ஒரு ஆள்கிட்ட இருக்கு. இது நிலா. சீத்தாட்ட இருக்கிறது 1230 ரூபாய். சரியா? 1230 ரூபாய். இப்ப மகேஷ் சொல்லுங்க. மகேஷ் சொல்லுங்க, இவைட பணத்துக்கு இவட வரணுமெண்டா இவைக்கு காசி தேவையா தேவையில்லையா? தேவை சார். தேவை. எவ்வளவு வேணும்? அப்ப நாம என்ன செய்யணும்? ஒரு கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? சும்மா உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். எனக்கிட்ட 50 ரூபாய் காசு இருக்கு. சரியா? உங்ககிட்ட மண்ஹாட்ட இருக்குது. மண்ஹாட்ட 100 ரூபாய், சரி 70 ரூபாய் காசு இருக்கு. மன்ஹா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப எந்த காசி மண்ஹாட்ட இருக்கிற காசுமாய் மாறுறதுக்கு எனக்கு எவ்வளவு வேணும்? மன்ஹா சொல்லுங்க, எவ்வளவு வேணும்? எவ்வளவு? 20 ரூபா. வெரி குட். எப்படி பார்த்த நாம? சரி, அந்த 70ல இருந்து 50 கழிச்சா 20 வரும். கழிச்சா வரும் தானே? மனசலையை பார்க்கலாம். அப்படி எப்படி பாக்குறேன்னு சொன்னா 70ல இருந்து 50 கழிச்சா வரும். அதே போலதான் சரியா, இந்த அமௌண்ட்டுக்கு வரணும்டா இவைக்கு எவ்வளவு வேணும்டா இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா விட வரும். 1230 ரூபாய் கழிச்சிங்கன்னு சொன்னா 5ல 5 0 போனா 5, இதுல 7ல 3 போனா 4, இதுல 4, இதுல 0, 6ல 2 போனா 4, 1ல 1 போனா 0. அப்ப எவ்வளவு வேணுமெண்டா 445 ரூபாய் வரும். இதுக்கு 445 செய்முறைய இந்த நான் ஒயிட் போர்டில் எழுதியிருக்கணும். 1675ல இருந்து 1230 கழிச்சிங்களா வரும். அடுத்த கேள்வி. இதுக்கு விடையடுங்க அவன் கொய்க்கா. அடுத்த கேள்வி. புத்தகம் ஒன்றின் விலை 120 ரூபாய். பேன ஒன்றின் விலை ஹம்தா நான் இப்ப வாசிச்சேன் தானே? மைக் ஆன் பண்ணுங்க. நான் இப்ப வாசிச்சேன். புத்தகம் ஒன்றின் விலை 120 ரூபாய். பேன ஒன்றின் விலை புத்தகத்தின் விலையின் 6ல் 1 ஒரு பங்கு ஆகுமெனின் பேன ஒன்றின் விலையாது. இது விளங்குதா? அல்லது புத்தகத்தின் ஒன்றின் விலை 120 ரூபாய், பேன ஒன்றின் விலை புத்தகத்தின் விலையை 6ஆ பிரிச்சு ஒரு பங்கு எனின் பேனா ஒன்றின் விலை எது விளங்குது? நான் சொன்னதுல முதலாவது சொன்னது லேசா விளங்குதா, ரெண்டாவது சொன்னது லேசா விளங்குதா? முதலாவது 6ஆ பிரிச்சு ஒரு பங்குன்றது விளங்க இல்லையா? அதாவது என்னண்டா புத்தகத்தில விலை 120 ரூபாய், பேனட விலை என்னன்னு சொன்னா 6ஆ பிரிச்சு ஒரு பங்கு. சரியா? அப்ப புத்தகத்தில விலை இப்படி இருக்கண்டா இத 6ஆ பிரிக்காங்க. இது புத்தகத்தில விலை, இத 6ஆ பிரிக்காங்க. 1 2 3 4 5 6.
120 6 பிரிச்சா ஒரு பங்கு எவ்வளவு? தானிஷா, ஓம் சார். ஒரு பங்கு எவ்வளவு? பிரிச்சிட்டு இருக்கேன் சார். குயிக்கா பிரிச்சாக்கள் கை எடுத்துங்க. ஒரு பங்கு எவ்வளவு? ஆமீனா சொல்லுங்க. 20 ரூபா சார். 20 ரூபா சார். 20 ரூபா சார். 20 ரூபா. ஒரு பங்கு 20 ரூபா. அப்ப இதுல ஒரு பங்கு 20 ரூபா. 6 பிரிச்ச ஒரு பங்கு தான் பேனு. சரியா? அப்ப பேனாவோட விலை எவ்வளவு? 20 ரூபா. வெரி குட். ரைட். அடுத்தது 16வது. 17ஆவதா? 16ல 17ஆவது. பூஜாவிடம் இருந்தது போன்று. ரைட். நீங்க இங்க ஆட்டம் நினைக்கிறேன். நான் போன கிளாஸ் விளங்கப்படுத்தினேன். என்ன விடைன்னு சொல்லி காட்டினீங்கன்னா சரி. எழுதி எடுங்க விடையை. நானும் எழுதிட்டு உங்களுக்கு விடைய போடுறேன். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம செய்யறது இந்த மாதிரி பந்தி வர்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு பூஜா அண்ட உள்ள இருக்குது. அடுத்தது பூமிக்கா அண்டர் உள்ள இருக்குது. அடுத்தது பூரணி என்று புள்ளி ஒன்று இருக்கும். சரியா? அப்ப அதே இதை நான் 3 மேல் எழுதி இருக்கேன். இப்படித்தான் பேர் 4-5 பேர் வருமண்டா அதே இதுல நீங்க மேல பேர் எழுதணும். எழுதினதுக்கு பிறகு நீங்க செய்யற லேசா செய்வீங்க. இல்லண்டா வாய்ச்சி தான் இருப்பீங்க, செய்ய மாட்டீங்க. இந்த விடையை காட்டலாம். எதன் வயசு விட என்ன போட்டிக்கிறேன். 1 2 3 ரைட். 6 பேர் விட சரி. பாப்பம் பாருங்க. பூஜாட்ட இருந்தத போல 2 மடங்கு பூமிக்காட்ட. அப்ப பூஜாட்ட ஒருண்டு இருந்தா சரியா? பூஜாட்ட சின்ன வருதா மிஸ்கா? வீடியோ சின்ன வருதா பெருசா வருதா? பெருசா வருது சார். பெருசா இருக்குதானே? ஓ சார். ரைட். பூஜாட்ட 1 மடங்குண்டா இவைய போல 2 மடங்கா. அப்ப 2ஆல பெருக்கினோம்டா 2 மடங்கு இருக்கு. இவைக்கிட்ட இருக்கிறத போல 2 மடங்கு பூமிக்காட்ட இருக்கு. பூரணிட்டு இருக்கு. இவைட்டு இருக்கிறத போல 2. அப்ப இதை 2ஆல பெருக்கணும்னா 4 வெட்டி வரணும். சரி. இப்ப 3 பேர்கிட்ட மிகிற எத்தனை மடங்குன்னு கேட்டா 1 2 3 4 5 6 7 மடங்கு இருக்குது 3 பேர்கிட்ட.
அப்ப எவ்வளவு காசு இருக்குன்னா 420 ரூபா. அது 7 மடங்கு. அப்ப ஒரு மடங்கு எவ்வளவுன்னு பாக்குறதுக்கு 420 7ஆல பிரிச்சோம்டா எத்தனை 7 6 42. 7 6 42 சைவர் கழிச்சோம்டா இந்த அடங்காது, அதால சைவர். அப்ப 60 ரூபா ஒரு மடங்கு. அப்ப பூஜை ஆட்ட இருக்கிற 60 ரூபா, பூமிக்கு ஆட்ட இருக்கிற 120 ரூபா, இவைட்டு இருக்கிறது 240 ரூபா. யார்கிட்ட கேட்டிக்குது? பூஜாவா பூமிக்காவா? பூஜா. அப்ப ஆமீனா என்ன விட எடுத்த? எத்தனையாவது விட எடுத்த? 2 பிள்ளையா? சரியா? அப்ப இப்ப எத்தனையாவது விட? 3. வெரி குட். சரியா? அப்ப ஆன்சர் 3வது 60 என்று வரும். விட பிள்ளையா எடுத்தாக்கள் இதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. இதை பார்த்து இதை எடுத்து போட்டு செய்தெடுத்தீங்கன்னா சரி. அடுத்த கேள்வி. கமலனிடம் இருந்த பணத்தில் 5 மடங்கு 5ல் 3 பங்கு செலவழித்த பின்னர் 80 ரூபாய் எஞ்சியது. அப்படியாயின் மொத்த பணத்தின் எவ்வளவு? முதலாவது விட விடையெடுங்க. நீங்க அடுத்த கணக்கு விடையெடுங்க. என்ன விட என்று காட்டினா சரி. எனக்கு அடுத்த கேள்விக்கு என்ன விட்டுவார்? 18வது கேள்வி. அடுத்த கேள்வியில ஆன்சர் காட்டுங்க. 2 பேரு காட்டிட்டு, 3 பேரு காட்டிட்டு, 4 பேரு காட்டிட்டு, 5 காட்டிட்டு, 6 காட்டிட்டு. ஹம்தா மன்ஹா 2 பேரும் தான் காட்டல. மன்ஹாட என்ன விட? ஓகே ரைட், வெரி குட். முதலாவது எல்லாரும் காட்டுறீங்க. சரியா? எப்படின்னு பாப்பா. 5ல் 3 செலவழிச்சிட்டாரு. 5 பிரிச்சத்துல 3 செலவழிச்சிட்டாரு. சரியா? மிச்சம் அரைக்கிறது 80 ரூபாயா. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த அரைக்கிறத 5 பிரிக்கணும். 1 2 3 4 5. சரி, 5 பிரிச்சுட்டு இதுல 3 செலவழிச்சிட்டாரு. 1 2 3. இத 3ஐயும் செலவழிச்சிட்டாரு. மிச்சம் இருக்கிறது 80. சரியா? மிச்சம் இருக்கிறது 80. 80 1 2 2 பங்கு தான் 80. அப்ப 2 பங்கு 80 ஒரு பங்கு எவ்வளவு? சனாலியா 2 பங்கு 80 ஒரு பங்கு எவ்வளவு? 3. 2 80. 2 80. 1 எவ்வளவு? 2 மாங்காய் 40 ரூபா. ஒரு மாங்காய் எவ்வளவு? 40. சரி சரி, 2 மாங்காய் 80 ரூபா. ஒரு மாங்காய் 40. இது 40, இது 40. அப்ப இது 40, இது 40 இது 40, இது 40, இது 40 தான். பா அப்ப எல்லாம் 40 1 2 3 4 5 எல்லாத்தையும் 40 5 அப்படி கூட்டினோம்னு சொன்னா 40 40 40 எல்லாத்தையும் கூட்டினோம்டா மொத்தம் 200. சரியா? அப்ப முதலாவது விட. ரைட். அடுத்த கேள்வி.
போன கிளாஸ்ல படிப்பிக்கக்குள்ள கொஞ்சம் கடைசியா கவிசரமா முடிக்கும்பா தெரியுமா? முந்த நாள திங்கக்கிழமை குயிக்கா முடிச்சு இந்த கணக்கு இதாகி 16வது கணக்கு விளங்கப்படுத்தக்குள்ள குயிக்கா முடிச்சேனா ஏன் தெரியுமா? படிப்பிக்கிட்டு இருக்கக்குள்ள அண்ணாந்து பார்த்தேன் இந்த கேமரா பூட்டிக்குது. சரி, அந்த கேமராட வயருக்குள்ளால அப்படியே வந்து எறும்பு அப்படியே வந்து லப்புக்குள்ளால அப்படியே போகுது. லப்புக்குள்ளால அப்படியே பட மாதிரி போகுது. அப்ப தட்டி போட்டு செஞ்சோன்னா திருப்பியும் போகுது. லப்புக்குள்ள போக மாட்டா, உள்ளுக்கு போனா லேஸ்ல வராது. இப்படித்தான் முதல்ல வேலை செய்யுதுலன்னு சொன்னதானே, அதுக்குள்ள வந்து எறும்பு போய்த்தான் அப்படியே அப்செட் ஆகி பலதா போயிடுச்சு, வேலை செய்யுதில்லை. அதுக்கப்புறம் மத்த தண்டு தெரியும். அப்ப அடுத்ததுக்கு வந்து திருப்பி லப்புக்குள்ள போகுது. போக இந்த மரம் செஞ்சு பார்த்தேன் போற மாதிரி தெரியல. மரம் அப்படியே கிளாஸ் குயிக்கா முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொண்டா விரசின மாதிரி எடுத்தெடுத்து கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் போயிருக்கு லப்பக்குள்ள உள்ளுக்கு போனதை எடுத்துடுறதுக்கு. அதான் கடைசியில குயிக்கா முடிச்சு விட்டேன். 16வது கேள்வி. இது விளங்கப்படுத்தின நான். சரியா? 3 பென்சில்களை 50 ரூபாய்க்கு வாங்கி 2 பென்சில்களை 50 ரூபாய்க்கு வித்தா அந்த நாள்ல அவர் 500 ரூபாய் லாபம் எடுக்கிறேன்னு சொன்னா அவரு எத்தனை பென்சில்களை விற்கணும் என்று கேட்டிருக்குது. சரியா? இது வந்து கேள்வி வந்து பாஸ் பேப்பர் வீணா. இந்த வீணா பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. இதே மாதிரி நிறைய கேள்விகள் நீங்க மொடல் பேப்பர்ல செய்வீங்க. சரியா? அந்த அளவுக்கு செய்யறதுக்கு இப்ப நாலேஜ் வந்திருக்கேன்னோ தெரியல, ஆனா வந்திருக்கணும். நான் போன கிளாஸ்ல நான் விளங்கப்படுத்தினேன். இப்ப எப்படின்னு சொன்னா, சரியா, 3 பென்சில எவ்வளவு கண்டு 50 ரூபாய்க்கு வாங்குறாரு. அத 3ஐயும் வந்து சரியா விற்கிறாரு. விற்பனை வந்து 72 விற்கிறாரு 50 ரூபாய்க்கு. கேட்டுக்கொள்ளுங்க. 3 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு 2 50 ரூபாய்க்கு விற்காரு. யாரு சொல்லுவீங்க 2 50 ரூபாய் என்று சொன்னா ஒரு பென்சில் எவ்வளவு? கைவத்துங்க பாப். 2 50 ரூபாண்டா ஒரு பென்சில் எவ்வளவு? சொல்லுங்க. ஒரு பென்சில் எவ்வளவு? 25 ரூபாய் சார். 25 ரூபாய். சரியா? 25 ரூபாய். அப்ப 25 ரூபாண்டா ஒன்று விக்கிற வந்துட்டு 25 ரூபாய். அப்ப 1 25 ரூபாண்டா 3 எவ்வளவு? மன்ஹா 3 எவ்வளவு? 1 25 ரூபாய் அப்படி விற்காரு. அப்ப 3 எவ்வளவு விற்காரு? மன்ஹா கொஞ்சம் கேள்வியை கொஞ்சம் சொல்லுங்க சார். மன்ஹாட விட 75 சார். 75 ரூபாய். 1 25 ரூபான்னு சொன்னா 3 வந்து 75 ரூபாய். ரைட். இப்ப பாருங்க, 3ஐயும் விற்காரு 75 ரூபாய்க்கு. அப்ப 3 50 ரூபாய்க்கு வாங்கி 3 75 ரூபாய்க்கு வித்தாரண்டா அவருக்கு எவ்வளவு லாபம்? வாஹிஸ் 3 50 ரூபாய்க்கு வாங்கி 3 75 ரூபாய்க்கு விற்காரு. அப்ப 3 வாங்கி 3 விற்கிற தலைவர் எவ்வளவு லாபம்? யாருக்கு தெரியும்? 25 சார். 25. சரியா? 25. அப்ப 3 வாங்கி 3 விற்கிறதால அவருக்கு எவ்வளவு லாபம்டா 25. அப்ப 3க்கு அவருக்கு லாபம் 25. சரியா? 3க்கு 25. அப்ப 30க்கு 30க்கு பேசலாம் எல்லாரும்.
3க்கு 25 30க்கு 750 சார். 250. வெரி குட். இது 30 ஒரு சைவர் கூடினா இது 250 ஒரு சைவர் கூடும். சரியா? இது 30 இது 250 இது டபுள் ஆகுது. இப்ப கேட்டது எவ்வளவு? 500 ரூபாய் வரணும்ட்டா இத்தனை பென்சில் விற்கணும். இலாபம் 250 இருக்கக்குள்ள 30. அப்ப லாபம் 500 இருக்கக்குள்ள பென்சில் எத்தனை வரும்? 50 பென்சில். இது 500 60 மாறினா பென்சில் சார். இது 2ஆல பெருக்கினா 60 மாறும். பென்சில் சார். 60 மாறும். விளங்கிட்டா? ஓ சார். சனாலியா விளங்கிட்டா? சரி ஹம்தா விளங்கிட்டா? ஓம் சார். ரைட். அப்ப என்ன விட வரும்? இதை இவ்வளவுத்தையும் எழுதி கொள்ளுங்க. இவ்வளவுத்தையும் எழுதி கொள்ளுங்க. இந்த இருக்கிற கேள்விக்கு இந்த விடைக்கு இதுக்கு எவ்வளவு வரும்னு சொன்னா எத்தனை பென்சில் 60 பென்சில் வரும். சரியா? இந்த கேள்வி இதே மாதிரி கேள்வி நீங்க கிட்டத்தட்ட ஸ்காலர்ஷிப் மாடல் வினா பேப்பர் மாடல் தாள்ல நீங்க கிட்டத்தட்ட ஒரு 40 கேள்வி 40 பேப்பர் செய்தீங்கன்னு சொன்னா ஒரு 15 இடத்து இந்த கேள்வி வரும். இதே கேள்வி வந்தாலும் வரும். 15 பேப்பர்ல ஒட்டிப்பார். சரி, டைம் 9 மணி. ஆன்சர் ஃபுல்லா தந்தித்தன். அடுத்த பாடம் வந்து சரியா